ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல்னா நெக்ஸ்ட் எபிசோடு ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வி கிட்ட அங்கே போய் பேசுகிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கண்மணிக்கும் அங்கே ஆறுமுகத்துக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே மாப்பிள்ளை அவங்க கெட்டவன்னு சொல்லிட்டு இங்கே கண்மணி எல்லாரும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிரூபிச்சுட்டு இங்கே கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுது. இங்கே சேதுக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது. இது மாதிரி தமிழ் செல்வி தான் அந்த விஷயத்த பண்ணான்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி கிட்ட போயிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்னாலுமே இங்கே தமிழ்ச்செல்வி எந்த நன்றியும் எனக்கு வேணாம், நான் செய்ய வேண்டிய கடமையே செஞ்சுருக்கேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா அங்கே சேதுக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. எங்கள் அப்பாத்தாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சைடு நம்ம சேதுவுமே தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து வாழ வைக்கணும், நான் இருக்கிற வரைக்கும் அங்கே சேதும் தமிழ்ச்செல்வியும் வாழ்கிறத நான் கண்குளிர பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே பார்த்திங்கன்னா ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டு இருக்க இங்கே கண்மணியும் ஆறுமுகமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. இது மாதிரி இந்த நிகழ்வு நடந்தது பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு ஈஸ்வரியும் இங்கே சித்ராவுமே பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியே அமுச்சு விட்டுட்டாங்க சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது. இங்கே ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி அவங்க இந்த இது மாதிரி என்னை வெளியே அமிச்சதுக்கு அவங்க மொத்த பேரையும் மொத்த குடும்பமும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே பார்த்திங்கன்னா அங்கே சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே சித்ரா கிட்ட சொன்னாலுமே அம்மா இங்கே உங்களால் தூங்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இங்கே தூங்கவே முடியலம்மா, இங்கே கொசு கடிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ராவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லவும் சித்ராவுக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவத்தோடு அங்கே இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நான் பெருசாக எதனா ஒன்று பண்ணியே தருவேன், இவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சைடு பிளான் போட்டுட்ருக்காங்க. இங்கே ஒரு சைடு சாபுத்திரியும் தாமரையுமே பார்த்திங்கன்னா அங்கே நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை, ஆனால் ஒன்று மட்டும்தான் நம்ம மனசை தேத்திக்கிற மாதிரி நடந்திருக்கு. இந்த ஈஸ்வரியும் சித்ராவையும் வெளியே அமிச்சது தான் எனக்கு ஒரு சைடு சந்தோஷமாக இருக்குது. நம்ம நினச்சதில் ஏதோ ஒன்று தான் உருப்படியாக நடந்திருக்கு, ஆனால் இவனுக்கு ஆறுமுகத்துக்கு லாட்ரி அடித்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவனுக்கு இவ்வளோ வசதி இவனுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சேதுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தமிழ்ச்செல்வி மேலே ஒரு பிரியம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். இங்கே தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு இங்கே சேது மனசில் தோணினாலுமே இங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்குறதுக்கு இங்கே சேதுக்கு மனசே வர மாட்டேதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வியும் இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கிறதுக்காக அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம இறந்தது மாதிரி நம்ம ஒரு பிளான் போட்டாங்க, தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இங்கே சேர்ந்து வாழ்ந்தால் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம், அது தவிர எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா இந்த பிளானை போடுறாங்க. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா கருப்பு மூலிமா இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இங்கே கருப்பு கட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்பத்தா இது மிகப்பெரிய ரிஸ்க்கு, அப்பத்தா இது மாதிரி நம்ம இப்படி நடிக்கிறோன்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் தெரிய வந்துச்சுன்னா அங்கே பெரிய பிரச்சனை ஆகும் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புமே சொல்லுவோம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு, அதுக்கப்புறம் நீ தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாழ்கிறத நான் கண்குளிர பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவை பார்த்தீங்கன்னா இங்கே கருப்பு கட்டியும் சொல்லி மனசை மாற்றி அப்பத்தா சொல்கிறத இங்கே கருப்பு கேட்குற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்ச்செல்வியும் இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் இங்கே அப்பத்தாவுக்கு பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது, நாம் இது மாதிரி பண்ணோன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா இறந்த மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு கட்டியுமே சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.